வணக்கம். ஈரானின் பழிக்கு பழி வாங்கக்கூடிய போர் தொடங்கிவிட்டது. ஒட்டுமொத்த இஸ்ரேல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அயத்துல்லா அலி கமீனி அவர்களுடைய மரணத்திற்கான பதிலை இப்போ ஈரான் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். எந்த ரமதான் மாதத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றார்களோ, எந்த ரமதான் மாதத்தில் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமீனி அவர்களை கொன்றார்களோ, அதை தாண்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப்பை கொன்றார்களோ, குறிவைத்து கொன்றார்களோ, அனைத்திற்குமே நேற்றிலிருந்து பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டது ஈரான். நாங்கள் இந்த ரமதான் மாதத்திற்காக தான் பொறுத்து கொண்டிருந்தோம். இந்த புனிதமான மாதத்தில் நாங்கள் அப்பாவைகளை கொல்ல மாட்டோம் என்று தான் இருந்தோம். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒரு மாதத்தில் கூட நீங்கள் தன்னுடைய அடக்குமுறையை, தன்னுடைய அராஜகத்தை அதிகரித்து கொண்டே இருந்தீர்கள். இதற்கு மேல் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மிரட்டல். டொனால்ட் ட்ரம்ப்புடைய மிரட்டல் பேக் ஃபயர் ஆகிவிட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் நான் ஸ்டாப் ஒரு மலைசாரல் போன்று ஈரானிலிருந்து வரக்கூடிய மிசைல்கள் ஒட்டுமொத்த தெல் அவீவ், அதாவது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரமான தெல் அவீவ் மீது விழுந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இஸ்ரேலின் இன்னொரு மிக முக்கியமான பகுதியான நியூக்ளியர் சைட், அங்கேயும் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்கள், கட்டடங்கள், வீடுகள், அங்கே எந்த விதமான கட்டடமாக இருந்தாலும் எல்லாமே தரைமட்டமாகிவிட்டது. அங்கருடைய மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பக்தர்கள், மதர்லேண்ட் ஃபாதர்லேண்ட் என்கிற பக்தர்கள், ஈரானை இதற்காக தான் நாங்கள் தீவிரவாத நாடாக எடுத்து காட்டினோம். ஈரானுடைய அட்டூழியங்களை பார்த்தீர்களா? அங்கருடைய சின்ன சின்ன குழந்தைகளை, அப்பாவைகளை கொல்ல தொடங்கி விட்டார்கள். காசாவில், லெபனானில், வெஸ்ட் பேங்கில் ஒயிட் ஃபாஸ்பரஸ் என்கிற ஒரு கொடூரமான கெமிக்கலை வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வந்தது. அன்னைக்கு இந்த பக்தர்கள் எங்கே போனார்கள்? இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் என்கிற இந்த கெமிக்கலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜெனீவா கன்வென்ஷன், யூஎன், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே இதை பேன் செய்து வைத்திருக்கிறார்கள். காற்றில் கடந்த உடனேயே தீப்பற்றி எரிய தொடங்கிவிடும். உங்களுடைய உடலில் பட்ட உடனேயே அந்த உடல் கருக தொடங்கிவிடும். தீப்பற்றி எரியும் உங்களுடைய உடல். 125 250 மீட்டர் வரை அப்படியே செதறி அடிக்குமாம் அந்த வெடிகுண்டு. சரி, தண்ணி ஊற்றினீங்கன்னா இன்னும் வேகமாக எரியுமா? எப்படியாவது நீங்கள் துணியை வச்சு அதை அமர்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 நாட்கள் 5 நாட்களுக்கு கழித்து அந்த கட்டை பிரித்து மறுபடியும் அங்கே மருந்தை போட அந்த கட்டை திறந்த உடனே மறுபடி காற்றப்படும், ஆக்சிஜன் வரும். ஆக்சிஜன் வந்த பட்ட அடுத்த நிமிஷமே மறுபடியும் அங்கே தீப்பற்றி எறிந்துவிடும். இந்த அளவில் கொடூரமான விஷயம். எங்கே போனார்கள் இவர்கள்? இப்போது கதறலை நீங்கள் கேளுங்கள். ஈரான் தன்னுடைய 74வது வேவ் அட்டாக்கில் அவருடைய மொத்த ஃபோக்கஸே இஸ்ரேலின் தலைநகரமான தெல் அவீவ் மீது தான் இருந்தது. தெல் அவீவை எதற்காக இவர்கள் டார்கெட் செய்தார்கள் அனைத்துமே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். எதற்காக? திடீர் என்று தெஹரானிலிருந்து வரக்கூடிய மிசைல்கள், ஒட்டுமொத்த மிசைல்களுடைய அந்த தாக்குதலுமே இப்போ இந்த அளவில் தீவிரமடைந்திருக்கிறது. அனைத்துமே நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீர்கள். ஈரானின் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அண்ட் க்ளோஸ் அலை ஹெஸ்புல்லா, லெபனானிலிருந்து ஹெஸ்புல்லாவும் அடிக்க தொடங்கிவிட்டார். காரணம், லெபனானில் இருக்கக்கூடிய, சவுத் லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியை, அங்கே இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை அகதிகளாக மாற்றியிருக்கிறது இஸ்ரேல். எங்களுடைய நாட்டிற்கு ஆபத்து இருக்கிறது இந்த மக்களால். அதனால் இவர்களை நாங்கள் அகதிகளாக வெளிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட போகக்கூடாதாம். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்.
இப்போ அவர்களும் அங்கே அடிக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலை 2 தரப்பிலிருந்தும் அடிக்கிறார்கள். ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் லெபனான், ஹெஸ்புல்லா. கடந்த 24 மணி நேரத்தில் இன்னும் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கிறது. முதல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, டயமோனா என்கிற இந்த இடம் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நியூக்ளியர் சைட். இன்னொரு பக்கம் அராத் என்கிற இன்னொரு நகரம். இந்த 2 இடங்களுமே தெல் அவீவ், அராத் மற்றும் டயமோனா, இந்த 3 இடங்களையுமே மிகப்பெரிய அளவில் டேமேஜ் செய்திருக்கிறது ஈரானின் மிசைல்கள். ரெசிடென்ஸ், பில்டிங்ஸ், கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்கள், நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வசிக்கக்கூடிய இடங்கள், எப்படி இஸ்ரேல் டார்கெட்டட் அட்டாக்கை செய்தார்களோ அதே போன்ற டார்கெட்டட் அட்டாக்கை இப்போ ஈரான் நடத்த தொடங்கிவிட்டது. நியூக்ளியர் சயின்டிஸ்ட்களோட வீடுகளில் பாம்ஸ்கள் போய் விழுக தொடங்கி இருக்கிறது. சீனியர் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்கள் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை, அங்கேயும் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இந்த பேட்டர்ன் கடந்த 24 மணி நேரத்தில் மிக பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. ஈரானின் ஆர்மி மேஜர் ஜெனரல் அப்துல்லா இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். திடீர் என்று எப்படி இந்த தாக்குதல் நடந்தது என்கிற அந்த கேள்வி உங்களுக்கு வரும். அவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்டீர்கள்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரெடார் சிஸ்டம், அவர்களுடைய ஐரன் டோம், அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்தையுமே நாங்கள் டெஸ்ட்ராய் செய்துவிட்டோம். இனி நாங்கள் எந்த இடத்தில், எந்த நிமிஷத்தில், எந்த மிசைலை அடிக்க நினைத்தால் கூட அந்த இடத்தில் எங்களால் அடிக்க முடியும். இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக எங்களால் அழிக்க முடியும். அதனால்தான் இந்த கதறல். செக்யூரிட்டி ஷீல்ட், ரெடார், ஐரன் டோம் அனைத்தையுமே ஈரான் அழித்து விட்டது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த திமிரு பேச்சு, அதுவும் இந்த எஸ்கலேஷனுக்கான மிகப்பெரிய காரணமாக மாறி இருக்கிறது. எந்த அளவில் ஈரான் ஒரு அப்பர் ஹேண்டில் வந்து நிற்கிறதோ அதற்கான ஒரு மேசிவ் மிஸ்டேக் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புடைய மிரட்டலை காரணமாக உலக மக்கள் எடுத்து காட்டுகிறார்கள், இன்க்ளூடிங் ஈரான். டொனால்ட் ட்ரம்ப் போட்ட இந்த மிரட்டல் ட்வீட்டை படிக்கிறேன், கேளுங்கள். If Iran doesn't fully open without threat the Strait of Hormuz within 48 hours from this exact point in time, ஈரான் எந்த விதமான மிரட்டலும் கொடுக்காமல் ஒட்டுமொத்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் திறந்து விடவில்லை என்றால், அதாவது இந்த போஸ்டை போட்ட நிமிடத்திலிருந்து நீங்கள் திறந்து விடவில்லை என்றால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வில் ஹிட் obliterate their various power plant. உங்களுடைய மின்சாரம், எங்கெல்லாம் மின்சாரம் ஜென்ரேட் ஆகிறதோ அந்த இடங்களை நாங்கள் டார்கெட் செய்வோம். முதலில் இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை திறந்து விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் நாட்டை இருட்டறையில் தள்ளிவிடுவோம். இந்த மிரட்டலை கேட்ட பின்பு இந்த ரிட்டாலியேஷன் மிகப்பெரிய அளவில் வரத் தொடங்கியது. யுவர் கண்ட்ரி வில் பி இன் டார்க்னஸ் என்று கூறிய பின்பு ஈரானின் மிலிட்ரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஸ்போக் பர்சன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இஃப் யூ டேர் டு டூ திஸ் ஃபூலிஷ்னஸ் மிஸ்டர் ட்ரம்ப், இந்த முட்டாள்தனமான வேலையை மனதிலிருந்து நீக்கிவிடுங்கள். இந்த முட்டாள்தனமான செயலை நீங்கள் செய்தீர்கள்னா, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை நீங்கள் துண்டித்தீர்கள்னா, இதற்கான ரிட்டாலியேஷன் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளை பாதிக்கும். இந்த ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளை மட்டும் பாதிக்காது, மிலிட்ரி பேஸ்ட் லொக்கேட்டட் எங்கெல்லாம் மிலிட்ரிஸ் இருக்கிறதோ, இதை தாண்டி எம்பசிஸ் எங்கெல்லாம் இருக்கிறதோ, இதை தாண்டி உங்களுடைய கம்பெனிஸ் எங்கெல்லாம் இருக்கிறதோ, இந்த எந்த இடத்தையுமே நாங்கள் விடமாட்டோம். எவ்ரி சிங்கிள் சிட்டி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்தையும் நாங்கள் குறிவைத்திருக்கிறோம். அடுத்தடுத்து தாக்குதல் நடக்கும். த ஹோல் மிடில் ஈஸ்ட், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையே நாங்கள் தரைமட்டமாக்கி விடுவோம்.
எங்கள் மீது, அதாவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான தண்ணீராகட்டும் அல்ல மின்சாரமாகட்டும், இதை பற்றி கனவில் கூட சிந்திக்காதீர்கள். ஒரு மிக தெளிவான பதில். இந்த பதில் இங்கே மட்டும் நிற்கவில்லை. ஒட்டுமொத்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது ஈரான் தரப்பிலிருந்து. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்க வேண்டும். அதாவது 24 மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த மிரட்டலை கொடுத்ததுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப்புடைய செய்தி எப்படி இருந்தது, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது? We now want to wind down this war. நாங்கள் இந்த போரை முடிக்கக்கூடிய தருணத்தில் வந்துவிட்டோம். நாங்கள் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இராணுவத்தை வாபஸ் வர சொல்லி கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவுடைய ஆப்ஜெக்டிவ் டு எலிமினேட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்களை அழிப்பது மட்டும்தான். அதுதான் எங்களுடைய நோக்கம், உத்தேசம். அதை நாங்கள் செய்து விட்டோம். இதற்கப்புறம் இந்த நாட்டில் எங்களுக்கு எந்த விதமான அதுவும் கிடையாது. நாங்கள் வெளியே வரப்போகிறோம். இந்த வார்த்தையை கூறிய டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 24 மணி நேரத்தில் all of a sudden he says no. Now this miracle comes. You first open the Strait of Hormuz, otherwise we will hit your power plants. உங்களுடைய மின்சாரத்தை நாங்கள் துண்டிப்போம். 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு நபரால் எப்படி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்களை மாற்ற முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு இடத்தில் இந்த நபர் பேசுவது ஒன்று, இன்னொரு இடத்தில் இந்த நபருடைய நாவு எப்படி ட்விஸ்ட் ஆகிறது என்று நீங்கள் பாருங்கள். இந்த விஷயத்தை வைத்து தான் ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ் கம்ப்ளீட்லி தே லாஸ்ட் த control. They went out of control and they are targeting Israel. They are targeting Gulf. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, சவுதி அரேபியா, கத்தர் மற்றும் இஸ்ரேல் மீது நாங்கள் கவுண்டர் ஸ்ட்ரைக்ஸ்களை நிச்சயமாக செய்வோம். இது மட்டுமல்ல, அமெரிக்கா இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்கள், அந்த எண்ணெய் கப்பல்களையும் நாங்கள் முழுகடித்து விடுவோம். ஒரு கப்பலில் இருக்கக்கூடிய பல லட்சம் லிட்டர் க்ரூட் ஆயில் அந்த கடலில் கலந்துருச்சுன்னா அதை சுத்தம் செய்வதே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். சாதாரணமாக உங்களால் அதை சரி செய்ய முடியாது. ஒரு கப்பலை ஹிட் செய்தாலே இது எல்லாத்தையுமே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் ஒரு மிக பெரிய பிளண்டரை செய்துவிட்டார். ட்ரம்ப்புடைய நாவு, அவருடைய வார்த்தைகள் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே, இந்த ஒட்டுமொத்த சிச்சுவேஷனையே உருவாக்கி இருக்கிறது என்கிற இந்த விஷயம். இந்த இடத்தில் ஒரு மைய கேள்வி இருக்கு. இந்த த்ரெட்டை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்ததற்கு பின்பு, I am giving Mustafa Khamenei the next 48 hours என்று கூறியதற்கு பின்பு, if you do not open the Strait of Hormuz route in the next 48 minutes, we will hit all the power plants in Iran என்று கூறியது எந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய தவறு என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இஸ்ரேலின் ஏர்போர்ட்கள் இன்னைக்கு தாக்கப்படுகிறது. ஹைஃபா போர்ட் சிட்டி மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டது. டிப்ளமேட்டிக் கேபிட்டலான டெல் அவீவ் இந்த இடத்தில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஜெருசலம் நியூக்ளியர் சிட்டியான தெமோனா இங்கேயும் தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த அனைத்து டார்கெட்டும் ஒரு பக்கம். இந்த இடத்தில் இரண்டு மிக முக்கியமான கேள்வி வெளி.
டிட் ட்ரம்ப் மேக் அ வெரி பிக் மிஸ்டேக்? இந்த மிரட்டலை கொடுத்ததுனால் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறாரா? டிட் ஹீ கமிட் அ பிளண்டர் பை இஷ்யூவிங் திஸ் த்ரெட் அட் சச் அ டெலிகேட் மூவ்மெண்ட்? ஏன்னா எல்லாமே ரொம்பவே ஒரு ஹை ப்ரெஷர் மூவ்மெண்ட்டாக இருக்கிறது. எப்போ என்ன ட்ரிகர் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய பிளண்டரை உருவாக்கியிருக்கான்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக எஸ். இந்த இடத்துல 2 புள்ளிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். முதல் புள்ளி, ஈரானின் பவர் பிளான்ட்ஸ்களை, ஒரு நாட்டுடைய பவர் பிளான்ட்ஸ்களை நீங்கள், அதாவது மக்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதி, மின்சாரம், தண்ணீர், குடி தண்ணீர், உணவு, இது போன்ற விஷயங்களை நீங்கள் கை வைக்கும்போது இது ஒரு வார் கிரைமாக தான் பார்க்கப்படும். காசாவில், லெபனானில் இருக்கக்கூடிய சவுத் லெபனானில், வெஸ்ட் பேங்கல், இங்கே அனைத்து இடங்களையுமே இஸ்ரேல் செய்தது ஒரு வார் கிரைம். 124 நாடுகளுக்கு நேதன்யாகு அங்கே இறங்கின உடனேயே அரெஸ்ட் வாரண்ட், அந்த அளவில் வார் கிரைம் செய்திருக்கிறார். அதே போன்ற வார் கிரைமை தான் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பேசியிருக்கிறார். இது மட்டுமல்ல, யூஎன் லாஸ் ஆக இருக்கட்டும், ஹேக் கன்வென்ஷன் ஆக இருக்கட்டும், ஜெனிவா கன்வென்ஷன் ஆக இருக்கட்டும், அனைத்து இன்டர்நேஷ்னல் லாவாக இருக்கட்டும், எல்லாமே இதை ஒரு வார் கிரைமாக தான் பார்க்கிறது. நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த மிரட்டல் வார் கிரைம் தான். 2வது, இது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான செயல். ஒரு மிஸ்டேக்னு பார்க்கக்கூடாது, முட்டாள்தனமான செயல். ஏன்னா ஈரானை பொறுத்த வரையில் எப்பெல்லாம் ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடந்ததோ அதற்கான பதிலடி தாக்குதல் இரட்டை வேகத்தில் அங்கே வந்தது. டபுள் ஸ்பீடில், டபுள் லெவலில் அந்த பதிலை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். எப்படி ஒரு சில நாட்களுக்கு முன்பு சவுத் பார்ஸ் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதோ, அதுவும் ஈரானுடைய வார்னிங்க்கு பின், எங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ், எங்களுடைய எண்ணெய் கிணறுகள், எங்களுடைய பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், இதன் மீது நீங்கள், முக்கியமாக எண்ணெய் கிணறுகள் மீது நீங்கள் தாக்குதலை நடத்தினீர்கள்னா அதற்கு பின்பு வரக்கூடிய விளைவு நீங்கள் தான் சந்திக்கணும். இதை கூறி within 24 hours Israel attacked the South Pars field, world's largest oil field, gas field. இதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த ஈரான்லேருந்து வந்த அந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது, அமெரிக்காவுடைய பல ஆர்மி பேசஸ்கள் மீது, ஈரானின் நியூக்ளியர் பேசஸ்கள் மீது நடந்தது. எப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகள் மீது தாக்குதல் நடத்தினார்களோ அதற்கு பின்பு ஈரான் ஹிட் பேக் இன் இஸ்ரேல்ஸ் டெமோனா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரான் மீது நீங்கள் ஒரு கள்ளத்திக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அங்கேருந்து 2-4 கல் வரும். நீங்கள் ஒரு மிசைலை அடிச்சிங்கன்னா அங்கேருந்து 4 மிசைல்கள் வரும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் வாயை திறந்து இது போன்ற தூண்டுதலை செய்தது எதற்காக என்கிற இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஈரானுடைய இந்த அக்ரெஷனுக்கான காரணம் என்ன? இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ எந்த நிலையில் இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட், ஹைஃபா போர்ட், டிப்ளமேட்டிக் கேபிட்டலான தெல் அவீவ், நியூக்ளியர் சிட்டி, எல்லாத்தையுமே எப்படி 24 மணி நேரத்தில் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். காரணம், இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அவர்களுடைய ஐரன் டோம் கம்ப்ளீட்டாகவே டெஸ்ட்ராய் ஆகிவிட்டது, ஃபெயில் ஆகிவிட்டது. இதற்கு மேல் இஸ்ரேலால் மேலிருந்து வரக்கூடிய எந்த மிசைலையுமே, இன்னும் சொல்ல போனால் ஒரு சாதாரணமான ட்ரோனை கூட அவர்களால் சுட்டு வீழ்த்த முடியாது. அந்த அளவில் அவர்கள் வீக் ஆகியிருக்கிறார்கள். 2வது, நேத்தன்யாகு இப்போது அமெரிக்காவிடம் போய் கதறி கொண்டிருக்கிறார், உதவி தேடி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ பெரிய பிளண்டர்ன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு நேற்று இரவு டெமோனா மற்றும் அராதில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நேரடியாக டெமோனா சிட்டியை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த இடத்தில் டபுள் டேப்பிங் விதத்தில் இந்த அட்டாக் நடந்திருக்கு. டபுள் டேப்பிங்னா இது ஒரு மிலிட்ரி டேர்ம். ஒரு மிசைல் வரும், அந்த மிசைலை தொடர்ந்து இன்னொரு மிசைல் வரும்,
அப்போ ஒன்றை நீங்கள் டெஃப்யூஸ் செய்தால் கூட, ஒன்றை நீங்கள் நிறுத்தியிருந்தால் கூட டப்புன்னு இன்னொரு வந்து அங்கே அடிக்கும்போது உங்களால் அதை நிறுத்த முடியாது. ஸோ 2 இடங்களிலுமே இதே முறையை தான் நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, நியூக்ளியர் சைட் மீது இந்த மிசைல் தாக்குதல் நடக்கவில்லை. இந்த நியூக்ளியர் சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மிசைலை போட்டிருக்கிறார்கள். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் டு ஹிட் த நியூக்ளியர் சென்டர், திஸ் இஸ் டு கிவ் அ மெசேஜ் டு இஸ்ரேல். எங்களால் உங்களுடைய எந்த பகுதியை வேணாலும் இதற்கு மேல் அழிக்க முடியும். இப்போ நாங்கள் நியூக்ளியர் சைட்டில் எந்த விதமான அட்டாக்கும் செய்யவில்லை. அதற்கான காரணங்கள் இருக்கு. மக்கள் அங்கே இறக்கக்கூடாது, அதனால் நாங்கள் அங்கே எதுவுமே செய்யவில்லை. நியூக்ளியர் லீக் ஆயிடுச்சுன்னா அது ஒரு வேறு ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு போயிடும், அதனால் நாங்கள் செய்யவில்லை. பட் யூ பி அஷ்யூர் தட் வி ஹாவ் ஆல் த டார்கெட்ஸ் ரெடி. இந்த எச்சரிக்கை அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். இது மட்டுமல்ல, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தர், ஓமான், இந்த அனைத்து நாடுகளுமே இப்போது அமெரிக்காவிடம் போகவில்லை, ஈரானிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மன்னித்து விடுங்கள், கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள், எப்படியாவது இந்த காம்ப்ரமைஸை நடத்திவிட மாட்டோமா என்கிற ஒரு ஆசை. ஈரான் கிடையாது, நாங்கள் இந்த போரை நிறுத்த மாட்டோம், நாங்கள் இந்த போரை தொடங்கவும் இல்லை. நீங்கள் போய் பேசுகிறதுனா கோ அண்ட் டாக் டு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புடைய நிலை என்ன மாறிடுச்சு? இந்த போரை அவர்களால் முழுங்கவும் முடியவில்லை, கக்கவும் முடியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப்புடைய நிலை இன்னைக்கு அப்படி தான் மாறி இருக்கிறது. ஹீ ஹேஸ் நோ ஸ்ட்ராட்டஜி. இந்த போரில் அவரால் நீண்ட நாட்களுக்கு நிலைக்கவும் முடியாது. பிகாஸ் அமெரிக்காவிலிருந்தும் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் பேண்டகன் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், எங்களுக்கு இந்த போரை இன்னும் ஒரு சில நாட்கள் நடத்துவதற்கு $200 பில்லியன் தேவை என்று. இதற்கு மேலேயும் தேவைப்படும். பட் ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் வாட் வி வாண்ட். ரெண்டாவது, ஈரான் டசன்ட் வாண்ட் டு ஸ்டாப் திஸ் வார். இந்த போரை நிச்சயமாக ஈரான் தடுத்து நிறுத்த விரும்பவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு முறை அந்த நாட்டின் மீது வரக்கூடிய அந்த அட்டாக்கின் அச்சம், போரின் அச்சம், எப்போ பார்த்தாலும் திடீர்னு அமெரிக்கா வந்து குண்டை போட்டுறாங்க, இஸ்ரேல் வந்து குண்டை போட்டுறாங்க. ஸோ திஸ் டைம் ஈரான் வாண்ட்ஸ் டு பி என்ஷோர்ட். இதற்கு மேல் எங்கள் நாட்டின் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை உறுதி செய்யாத வரை நாங்கள் இந்த போரை நிறுத்த மாட்டோம். ரெண்டாவது, டொனால்ட் ட்ரம்ப்புடைய லாங்குவேஜ், அவருடைய வார்த்தைகள் இந்த அளவில் எஸ்கலேட் ஆகிறதுக்கான ஒரு மிக பெரிய காரணமாக மாறிவிட்டது. பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை மௌன விரதம் எடுத்து சொல்லுங்கள், அடுத்த 48 மணி நேரத்திற்கு அந்த நபரை வாயை திறக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். டொனால்ட் ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய கொஞ்சம் புத்திசாலியான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டிப்ளமேட்டிக் வழிகளை வைத்து எப்படி இந்த சீஸ்ஃபயரை நடத்தலாம் என்கிற வழிகளை மற்றும் தேடுங்கள். டொனால்ட் ட்ரம்ப்பை இந்த 48 மணி நேரத்திற்கு வாயை மூடிக்கொண்டு ஓரத்தில் உட்கார சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அளவில் கடுமையாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களை பேச தொடங்கிவிட்டார்கள், கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பேச தொடங்கிவிட்டார்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நபர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு வார்த்தை இந்த அளவில் ட்ரிகர் செய்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் கொல்லப்படுகிறார்கள். அதற்கான காரணம் ஈரான் ஒரு அடிபட்ட சிங்கம் போன்றிருக்கிறது, காயம்பட்ட சிங்கம் போன்றிருக்கிறது. ஏன்னா அந்த நாட்டின் சுப்ரீம் லீடரை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், அந்த நாட்டின் சுப்ரீம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், அலி லாரிசானி. இதை தாண்டி சின்ன சின்ன குழந்தைகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், ஒட்டுமொத்த நாலேஜ் ஹப்பை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது அனைவருமே நீங்கள் கொள்ளுவீர்கள், ஆனால் பதிலடி ஈரான் கொடுக்கக்கூடாது. இது எப்படி சாத்தியப்படும், நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு கோரிக்கை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், சவுதி அரேபியா இதை பற்றி என்ன நினைக்கிறது? கத்தரில் இருக்கக்கூடிய அல் தனி ஃபேமிலி, அங்களுடைய கிங் ஃபேமிலி, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து நாடுகளுமே எந்த விதமான காம்ப்ரமைஸை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஈரான் சவுதி அரேபியாவிடம், ஒமானிடம், கத்தரிடம்
துபாய், குவைத்திடம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது, இல்லை அவர்களிடம் பேசவே மாட்டார்களா? இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா சவுதி அரேபியா, துபாய், கத்தார், இந்த அனைத்து நாடுகளுமே டிப்ளமேட்டிக் முறையை மட்டும்தான் கையாண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான பதிலடி தாக்குதலும் இதுவரை கொடுக்கவில்லை. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா அமெரிக்கா தான் வேணும்னே இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஏர் பேசஸ்களை, ஆர்மி பேசஸ்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். சவுதி அரேபியா தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய மிலிட்ரி அட்டாச் மற்றும் செக்யூரிட்டி ஆஃபிஷியல்ஸ் பர்சோனா நோரா கிராட்டா முறைப்படி அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிடுங்கள். இந்த அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள்னா டிப்ளமேட்டிக் முறையில், டிப்ளமேட்டிக் பவுண்டரிஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்ஷன் மட்டும் தானே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார்கள். எங்கள் மீது நீங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்தீர்கள்னா நாங்களும் ரிட்டாலியேட் செய்வோம். அது வெறும் வார்த்தை மட்டும்தான். ஆனால் இதுவரை சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, பஹ்ரீன், கல்ஃப் நாடுகள், ஒமான் யாருமே எந்த விதமான பதிலடி தாக்குதலையும் இதுவரை நடத்தவில்லை. அப்போது இந்த போரை எப்படி தடுத்து நிறுத்துவது? கல்ஃப் நாடுகளால் முடியவில்லை. ட்ரம்ப் வாயை கொடுத்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி இது நிறுத்தப்படும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த போரை புதின் அல்ல ஜி ஜின்பிங் இந்த 2 நபர்களால் தடுத்து நிறுத்த முடியுமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இதற்கான அர்த்தம் ஈரான் ஒரு ஃபுல் ரெவெஞ்ச் மோடில் இருக்கிறது. இதில் சைனாவின் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவரால் இதை தடுத்து நிறுத்த முடியாது. 2 நபர்கள் மட்டும்தான் இந்த போரை தடுத்து நிறுத்த முடியும். 1 விளாடிமிர் புதின், ரஷ்யாவின் பிரசிடென்ட். 2வது முஸ்தபா கமேனி. ரஷ்யா இந்த போரை நிறுத்த விரும்பவில்லை. காரணம், இந்த போரை வைத்து ரஷ்யா தன்னுடைய எண்ணெயை விற்று கொண்டிருக்கிறது. உலக நாடுகளுடைய ஒரு நெரட்டிவ் மாறத் தொடங்கியது. ரஷ்யா மீது இருந்த அந்த காட்டம் குறைந்தது. அனைத்துமே ஷிஃப்ட் ஆகி இப்போ அமெரிக்கா பக்கம் திரும்பும்போது ரஷ்யா வாண்ட்ஸ் டு கெட் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். 2வது முஸ்தபா கமேனி தன்னுடைய தகப்பனாரை, ஒட்டுமொத்த குடும்பத்தை, தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எழுந்து நிற்கிறார். இந்த நாட்டில் நீங்கள் நடத்திய தாக்குதல், அதில் ஏற்பட்ட நஷ்டம், அதற்கான காம்பன்சேஷன் வராத வரை 2வது எங்களுக்கு ஒரு உறுதி உலக நாடுகள் கொடுக்க வேண்டும், எங்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் இதற்கு மேல் நடக்காது என்கிற அந்த உறுதி நீங்கள் கொடுக்காத வரை நாங்கள் இந்த போரிலிருந்து வெளிப்போவதாக கிடையாது. ஸோ we will fight this war. You decide whether you want to or not. And கல்ஃப் நாடுகளை விட்டு அமெரிக்கா வெளியேறாத வரை நாங்கள் இந்த போரை நடத்தி கொண்டே இருப்போம். ஸோ நிச்சயமாக கல்ஃப் நாடுகள், அபுதாபி, கத்தார், குவைத் இது போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எந்த விதமான பதிலடியும் கொடுக்கவில்லை. அதனால் இந்த பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருக்குது, டிப்ளமேட்டிக் முறையில் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே கல்ஃப் நாடுகள் இவர்களுக்கு எந்த அளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நஷ்டம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வர்த் ப்ராப்பர்ட்டிஸ் வர் டேமேஜ்ட். ஏவியேஷன், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே இவர்கள் இழந்திருக்கிறார்கள். கடந்த 48 மணி நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த நடவடிக்கை எடுத்து இப்போது ஈரானுடைய பவர் பிளான்ட்டை நாங்கள் அடித்து விடுவோம் என்று கூறிய போது இந்த அடுத்த ரெட்டாலியேஷனை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போது இந்த போரை தடுத்து நிறுத்தக்கூடிய 2 நபர்கள், விளாடிமிர் புதின் ஃப்ரம் ரஷ்யா, ஈரானின் புதிய சுப்ரீம் லீடரான முஸ்தபா அலி கமேனி. இந்த 2 நபர்களை தாண்டி வேறு யாராலையுமே இந்த போரை இந்த தருணத்தில் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள், குவைத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சவுதி அரேபியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் அதிலும் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது. இந்தியா போன்ற நாட்டிற்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் 40% 50% இந்த ரூட்டில் தான் வருகிறது. ஏராளமான நபர்கள் இதே கல்ஃப் நாடுகளில் தான் வாழ்ந்து வருகிறார்கள், வசித்து வருகிறார்கள். அங்கிருந்து வரக்கூடிய மற்ற வருமானமும் அங்கிருந்து தான் வருகிறது. அப்போது இந்தியாவிற்கும் இந்த போரை வைத்து ஒரு மிகப்பெரிய லாஸ்
நஷ்டம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த போரில் குதித்த டொனால்ட் ட்ரம்ப்பால் எதுவுமே செய்ய முடியவில்லை, சாதிக்க முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் உலக நாடுகளை இந்த போரில் தள்ளிவிட்டு சிக்க வைக்கக்கூடிய வேலையை டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நேத்தன்யாகு பார்த்திருக்கிறார்கள். நேத்தன்யாகு எப்படி ஹிட்லரை விட படு மோசமான நபராக மாறிவிட்டார் என்கிற ஒரு செய்தியை நேற்று நாங்கள் போட்டிருந்தோம். பார்க்காத நபர்கள் தயவு செய்து பாருங்கள். அதற்கான ஐ பட்டனை நாங்கள் மேலே கொடுத்துட்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கும் இருக்குது. முஸ்தபா அலி கவனே மற்றும் விளாடிமிர் புட்டின், இந்த 2 நபர்கள் தான் இந்த போரை தடுத்து நிறுத்த முடியும் என்கிற இந்த செய்தி வெளிவர தொடங்கிவிட்டது. அடுத்த 48 மணி நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கூறியபடி இந்த தாக்குதலை நடத்திவிட்டால் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் அவர்களாலேயும் போரை தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு மேல் நீங்கள் அழிவை தான் பார்ப்பீர்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.